வெல்கம் டு எவரெஸ்ட் அகாடமி. சிக் த பிக் வித் அஸ். நம்ம தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை சீரியஸாக கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோமா? அதில் நெக்ஸ்ட் வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஆல்ரெடி நம்ம வந்து 10 வீடியோ முடிச்சிட்டோம். இது 14வது வீடியோ நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். டேஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஸோ சீக்கிரம் ரிவிஷன் பண்ணிடலாம். ஐ ஔ என்ற எழுத்துக்களின் இணை எழுத்துக்களை கண்டறிக என்ற எழுத்துக்களின் இணை எழுத்துக்களை கண்டறிகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? இப்போ ஐ ஐ என்ன சவுண்ட்ல முடியுது? ஈங்கிற சவுண்ட்ல முடியுதா? அப்ப அதான இணை எழுத்து. ஔ ஔ ஔ அப்படிங்கிறது ஊங்கிற சவுண்ட்ல முடியுதா? அப்போ ஊங்க தான் இணை எழுத்து. அவ்வளவுதாங்க. அடுத்து, ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்க. கரைனா என்ன? கரைனா என்ன? கரை, கரையோரம், கரையோரம்னு சொல்லுவோம். இது நல்லாவே நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். கரையோரம். கரை, கரை படிஞ்சிருச்சு, அழுக்கு. அப்போ கரை, அழுக்கு. ஆன்சர் பி. நிறுத்தற்குறி. நான் வந்து இரட்டை மேற்கோள் குறிக்கு ஒரு இது சொல்லியிருப்பேன். என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, இரட்டை மேற்கோள் குறி நேர்கூற்று வாக்கியங்கள்ல வரும் சொல்லியிருப்பேன். ஒற்றை மேற்கோள் குறி வந்து ஒரு முக்கியமான ஒரு வாக்கியத்துல நான் ஸ்பெசிபிக்கா ஒரு வேர்டை யூஸ் பண்றேன் அப்படின்னா, இப்போ வந்து பாரதிதாசன் எழுதிய பாரதிதாசன் எழுதிய பாண்டியன் பரிசு, பாரதிதாசன் எழுதிய இருண்ட வீடு, அந்த இருண்ட வீடு மட்டும் நான் என்ன பண்ணுவேன்னா ஒற்றை மேற்கோள் குறியில கொண்டு வருவேன். இளங்கோவடிகள் எழுதிய சிலப்பதிகாரம் இலக்கிய நயம் வாய்ந்தது, கவிதை நயம் வாய்ந்தது, அந்த மாதிரி சொல்லும் போது அந்த சிலப்பதிகாரத்துக்கு மட்டும் நான் என்ன பண்ணுவேன்? ஒற்றை மேற்கோள் குறி எழுதுன்னு சொல்லியிருக்கேன். அப்போ ஒற்றை மேற்கோள் குறி எங்க வரும்னா, ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல வரும்போது, ஒரு ஒரு பொருளை பத்தி சொல்லும் போதோ இல்ல புத்தகத்தை பத்தி சொல்லும் போதோ அந்த மாதிரி வரும். இப்ப பாருங்க, பாரத ஸ்டேட் வங்கி கமா, பாரத ஸ்டேட் வங்கி கமா, இலா, இலாங்கிறது வந்து அதோட மென்பொருள். இலாங்கிற மென்பொருளை தான் பாரத ஸ்டேட் வங்கி வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது என்ன பண்ணும் அப்படின்னா, வாடிக்கையாளர்கிட்ட வந்து தானா உரையாடல் பண்ணும். அப்போ வந்து இன்னும் மென்பொருளை உருவாக்கி இருக்கிறது. அப்போ இலாங்கிறதுக்கு ஒற்றை மேற்கோள் குறி வரும். ஒற்றை மேற்கோள் குறி எங்க வரும்னு தெரியணும். இரட்டை மேற்கோள் குறி இங்க வரக்கூடாது. அப்போ இரட்டை மேற்கோள் குறி நேர்கூட்டு வாக்கியங்களா வரும். கண்ணன் அப்படின்னு ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வந்து யாருக்கிட்ட கூறுறாரோ அவங்கள பத்தி அப்படியே வரும். சரிங்களா? அப்போ வந்து நேர்கூற்று வாக்கியங்களை தான் இரட்டை மேற்கோள் குறி. ஒற்றை மேற்கோள் குறி முக்கியமான விஷயங்களை மட்டும் வரும். ஊர் பெயர்களின் மருவை கண்டுபிடிக்க. தஞ்சாவூரின் மருவு தஞ்சை, தஞ்சாவூரின் மருவு தஞ்சை. அதுக்கப்புறம் சோழ நாடு, சோநாடுன்னு மாறுது. சோழ நாடு, சோழ நாடுங்கிறது சோநாடுன்னு மாறுது. தெற்கு நாடு, தென்னாடுன்னு வரும். தெற்கு நாடு, தென்னாடுன்னு வரும். பழையாறை, பழையாறை வந்து சோழர்களின் பழைய தலைநகரம். சோழர்களின் குடும்ப தலைநகரம் சொல்லலாம். அதாவது சோழர்களோட வம்சம்லாம் அங்கிருந்தா வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோழர்களின் பழைய தலைநகரம், அது ஒரு முக்கியமான நகரம். சோழர் காலத்துல அது ஒரு முக்கியமான நகரமா இருந்துச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் மரபு பிழை. மரபுனா என்ன தெரியுமா? மரபுனா என்னன்னா, நம்ம இவ்வளவு வருடங்களாக வந்து தமிழ் வந்து நிறைய வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு. அப்போ மரபா நம்ம வந்து என்ன பயன்படுத்திட்டு வந்திருக்கோமோ அததான் மரபுன்னு சொல்லுவாங்க. அந்த மரபுல ஏதாச்சும் பிழை ஏற்படும் அப்படிங்கும் போது அதை மரபு பிழைன்னு சொல்றோம். சரிங்களா? இப்ப பாருங்க, ஆடு அளப்புமா? ஆடு அளப்புமா? கண்டிப்பா ஆடு அளப்பாது. ஆடு கத்தும். சரிங்களா? அளப்புங்கிறது குரங்கு அளப்பும். குரங்கு அளப்பும். குயில் கூவும், மயில் ஆகும். குயில் கூவும், மயில் ஆகும். கரடி கத்தும், கரடி கத்தும். நரி ஓலையிடும், நரி ஓலையிடும். சரியா இருக்கு. அடுத்து, சொல்லை பிரித்து பொருந்தாத தொடரை அறிக. கால்நடை, கால்நடை. இப்போ இதுல என்னதெல்லாம் கரெக்டா இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். கான் பிளஸ் அடை. கான்னா காடு, அடைனா வந்து இப்போ வந்து கோழி வந்து அடையுது, வீட்டுல அடையுதுன்னு சொல்றாங்களா? அப்போ சேருதுன்னு அர்த்தம். அப்போ காட்டை சேரு. இது சரியான வழியா தான் இருக்கு. எக்ஸ்பிளேஷன் கரெக்டா தானே இருக்கு. கான் பிளஸ் நடை. கான்னா காடு, நடைனா நடை போடுறது, காட்டுக்கு நடந்த, இதுவும் கரெக்டா தானே இருக்கு. ஓகே. அடுத்து, கால் பிளஸ் நடை. கால்நடை, கால்நடைனா விலங்குகள். சரியா தானே இருக்குன்னு யோசிப்போம். நான் ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்றேன். கால்நடைனா என்ன? கால்நடை, கால்நடை கணக்கெடுப்புன்னு சொல்றாங்க. கால்நடை கணக்கெடுப்புன்னு சொல்லி நம்ம ஊர்ல சொல்லும் போது அதுக்கு என்ன விலங்குகளை மட்டும் கால்நடை விலங்குன்னு சொல்றாங்க? வீட்டுல இருக்கிற ஆடு, மாடு, கோழி இந்த மாதிரி இருக்கிறதா கால்நடை அப்படின்னு சொல்றாங்க. ஆடு மாடு சேர்த்து தான் மொத்தமாக கால்நடை சொல்லுவாங்க. அதுல வந்து அதை மட்டும் கால்குலேட் பண்ணி எருமை மாடு எவ்வளவு இருக்கு,
பசுமாடு எவ்வளோ இருக்கு, ஆடுகள் எவ்வளோ இருக்கு, வெள்ளாடு எவ்வளோ இருக்கு, செம்மறி ஆடு எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கால்குலேட் பண்ணுவாங்க. இந்த கால்குலேட் பண்ணும்போது சென்செக்ஸ் இப்படி தான் கால்குலேட் பண்ணுவாங்க. ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கால் பிளஸ் நடை விலங்குகள்னு கொடுத்துருக்காங்களா. விலங்குகள்ங்கிறது மொத்தமா எதை குறிக்கும், எல்லாத்தையும் குறிக்கும். இப்போ வந்து புலி, சிங்கம் இதெல்லாம் கணக்கெடுக்கும் போது கால்நடை கணக்கெடுப்புன்னு சொல்லுவாங்க, வனவிலங்கு கணக்கெடுப்புன்னு சொல்லுவாங்க. அப்ப இங்க என்ன வந்திருக்கணும் அப்படின்னா கால்நடை அப்படிங்கும் போது வீட்டு விலங்குகள் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து இங்க மாத்திடணும். அப்ப இது வந்து வராது. சரிங்களா. அதுக்கப்புறம் கால் பிளஸ் நடை, காலால் நடத்தல். கால் பிளஸ் நடைனா காலால் நடத்தல். அப்ப அதுவும் கரெக்டா இருக்கு. அப்ப எது தப்பா இருக்கு, கால்நடைங்கிறது விலங்குகளை மட்டும் குறிக்காது, வீட்டு விலங்குகளோ இல்ல வந்து நம்ம விவசாயத்துக்கு பயன்படுத்துகின்ற விலங்குகளோ குறிக்கணும். அவ்வளவுதாங்க. வேர்ச்சொல்லை தேர்வு செய்ய. வேர்ச்சொல்னாலே கட்டளை, நல்லா எழுதிக்குங்க. வேர்ச்சொல்னாலே கட்டளை தான் இருக்கணும். கட்டளை இல்ல அப்படின்னா அது வேர்ச்சொல் கிடையாது. கேட்டுங்கிறது கட்டளை கிடையாது. கேட்டு முடித்தான், அப்ப வினையச்சம். கேட்டு முடித்தான் அப்படின்னா வினையச்சம். கேட்ட பெயரச்சம். கேட்ட பெயரச்சம். கேள்னா வேர்ச்சொல். கேள்னா வேர்ச்சொல். ரொம்ப ரொம்ப முக்கியங்க இந்த வேர்ச்சொல் கண்டுபிடித்தது. அடுத்து வேர்ச்சொல்லை தேர்வு செய்தல். எழுதுகிறாள், எழுதுகிறாள், எழுதுகின்றார், பலர்பால் வினைமுற்று. எழுதுகின்றார், பலர்பால் வினைமுற்று. அர் அப்படின்னா பலர்பால் வினைமுற்று. எழுதுவாள், பெண்பால் வினைமுற்று. அவ்வளவுதான். எழுதுவாள், பெண்பால் வினைமுற்று. எழுதுகின்றாள், எழுதுகின்றாள் இது வந்து வேற இதுல வரும். ஓகே, இப்போ இதுக்கெல்லாம் வந்து ஆன்சர் இதுல வராது தெரியாது. ஆனா கட்டளை சொல்ல என்ன இருக்கும் அப்படின்னா எழுது. கட்டளை சொல்ல என்ன வரும்னா எழுது, கட்டளை. அப்ப கட்டளைனாலே எழுதுன்னு வரும். சரிங்களா. தாமரை தன் தோழியுடன் ஞாயிற்றுக்கிழமை மாலையில் கடைவீதிக்கு சென்றாள். இவ்வாக்கியத்துக்கு பொருத்தமற்ற வினாச்சொல் இடம்பெற்றுள்ளதை தொடரை சுட்டுக. தாமரை எங்க சென்றாள். எங்க சென்றாள் அப்படின்னா தாமரை வந்து எங்க சென்றிருக்காங்க அப்படின்னா மாலை கடைக்கு சென்றிருக்காங்க. ஓகே, தாமரையுடன் சென்றது யார், தாமரையுடன் தோழி சென்றிருக்காங்க, அதுவும் கரெக்ட். தாமரை எப்போது சென்றாள், மாலையில் சென்றாள், அதுவும் கரெக்ட். தாமரை எப்படி சென்றாள், தாமரை நடந்து சென்றாளா, இல்ல பேருந்தில் சென்றாளா, இல்ல காரில் சென்றாளா, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்மெண்ட் அங்க வரல. அப்ப இதுதான் வந்து தவறு. இங்க என்ன வந்திருக்கலாம் அப்படின்னா தாமரை எந்த கிழமையில் சென்றால்னு வந்திருக்கலாம், ஞாயிற்றுக்கிழமையில் சென்றாள். சரிங்களா. அடுத்த அகரவரிசை வந்துச்சு, ரொம்ப ஈஸி. இது என்ன பாவரிசை இருக்கா, பாவரிசைனா பாப்பா பிபி பூப்பு பே பே. பாப்பா பிபி பூப்பு பே பே. அதுக்கப்புறம் பை. ஓகே, ஆன்சர் இதுதான். சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல். பூ என்னும் சொல்லோடு இணையாத சொல்லை கண்டறிக. பூ என்னும் சொல்லோட இணையாத சொல்லை கண்டறிக. பூமாலை, பூமாலை பூவால ஆன மாலை. பூமணி, பூமணி இது நிறைய பேருக்கு பேரா கூட வச்சிருக்காங்க, பூமணி அப்படின்னு சொல்லிட்டு பேர்ல இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பூ விலங்கு, பூ விலங்கு. இப்போ கைவிலங்கு இருக்கும், கைவிலங்குக்கு பூவிலங்குக்கு என்ன அப்படின்னா பூவிலங்குங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு வந்து நம்ம வந்து சும்மா விளையாட்டா ஒரு தகுதி கொடுக்குற மாதிரி பண்ணும்போது பூவிலங்கு கட்டி மணமகன் வந்து மணமகள் வந்து மணமகளை இழுத்துட்டு வருவோம். அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கெல்லாம் வந்து பூவிலங்குன்னு சொல்லுவாங்க. பூவிலங்குங்கிறது ஒரு நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்றது. அடுத்து வந்து குண்டுமணி. குண்டுமணிக்கு பூவுக்கும் சம்மதம் கிடையாது. அப்போ வந்து இதுதான் ஆன்சர் கிடையாது. கீழ்கண்ட வாக்கியங்களில் பேச்சு வழக்கில் அமைந்துள்ள வாக்கியத்தை கண்டறிக. தமிழ் இயல் இசை நாடகம் என முத்தமிழாய் அமைந்துள்ளது. தமிழ் இயல் இசை நாடகம் என முத்தமிழாய் அமைந்துள்ளது. தமிழ் முதல் இடை கடை ஆகிய முச்சங்களால் வளர்க்கப்பட்டது. தமிழ் ஐம்பெரும் காப்பியங்களை அணிகலனாக பெற்றது. தமிழ் படிச்சவங்களால் வளர்க்கப்பட்டது. இந்த படிச்சவங்களால்ங்கிறது வந்து பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு கிடையாது. சரியான வினாச்சொல். மனப்பாட செயலை படித்தாயா, மனப்பாட செயலை படித்தாயா. இப்போ வந்து மனப்பாட செயலை படித்தாயா அப்படிங்கிறது வந்து என்னன்னா இது வந்து அறியா வினாவா, அறிவினாவா, கொடை வினாவா, ஏவல் வினாவா அப்படிங்கும்போது இந்த கொடை வினாங்கிறது கண்டிப்பா வராதுன்னு தெரியும். அறிவினாவா அறியாவனாவா உங்களுக்கு வந்து ஆப்ஷன் வந்து குழப்ப வாய்ப்பு இருக்கு. இப்போ வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அடுத்தவங்கள்ட்ட கேட்கறது. இப்போ திருக்குறள் ஆசிரியர் வந்து இன்னொருத்தர் கேட்கும் போது வந்து அந்த விஷயம் வரும், அறிவினாவோ அறியாவினாவோ வரும்.
மனப்பாட செயல் படித்தாயா அப்படிங்கிறது வந்து ஆசிரியர் என்ன பண்றாரு அப்படின்னா, இன்னொரு பையனை வந்து ஏவறாரு, இன்னைக்கு மனப்பாட செயல் படிச்சுட்டு வந்தியா அப்படிங்கிறது வந்து ஏவல் வினா. திருக்குறளோட திருக்குறளை இயற்றியவர் யாருன்னு சொல்லி ஆசிரியர் கேட்டார்னு வச்சுக்கவே, அது வந்து அறிவினா. சார் திருக்குறளை இயற்றியவர் யாருன்னு மாணவர் ஆசிரியரை கேட்டார்னா அது அறியா வினா. அப்ப அந்த ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் பாத்தீங்களா? ஒரு ஆசிரியர் வந்து திருக்குறள் இயற்றியவர் யாருன்னு சொல்லி பாடம் நடத்தி முடிச்சோன்னு கேட்கிறாரு அப்படின்னா அது அறிவினா. பாடம் நடத்தி முடிச்சோன்னா சார் எனக்கு இந்த குறள்ல வந்து யார் எழுதுனான்னு தெரியல, திருக்குறள் இயற்றியவர் யாருன்னு சொல்லி பையன் வந்து ஆசிரியர் கேட்டார்னா அது அறியா வினா. ஆனா அடுத்த நாள் காலையில ஆசிரியர் வந்து நீ வந்து மனப்பாட செயலை படித்தாயான்னு கேட்கறது ஏவல் வினா. சரிங்களா? அப்ப ஏவல் வினா. காண்பான் கீழ்கண்டவற்றில் எது சரி? நடந்து முடிந்த செயலை குறிப்பது, நடக்கவிருக்கும் செயலை குறிப்பது, நடந்த செயலை குறிப்பது, நடக்கும் செயலை குறிப்பது. காண்பான் காண்பான் ஓகே. கண்டான் அப்படின்னா முடிஞ்சிருக்கும். கண்டு கொண்டு இருக்கிறான் அப்படின்னா அது வந்து இப்போதைக்கு நடக்கிற செயல். அப்ப காண்பான் அப்படின்னா எதிர்காலம், அப்ப நடக்கவிருக்கும் செயலை குறிப்பது. கிறுக்கின்று ஆனின்று நிகழ்கால நிலை பார்க்காமலே சொல்லுவேன், ஏன்னா இதெல்லாம் நம்ம எக்கச்சக்கமாக மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கோம். கிறுக்கின்று இது வந்து நிகழ்கால நிலை. இப்போ இவ்வு எதிர்கால நிலை. அதுவே வந்து இப்போ இவ்வு எதிர்கால நிலை தெரியும். அதுக்கப்புறம் வேற ஏதாச்சும் ஞாபகம் இருக்கான்னு பாக்குறேன். கிறுக்கின்று ஆனின்று நிகழ்கால நிலை, அது நல்லா தெரியும். ஓகே, இது மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. மீதி இருக்கிறதுக்கு நீங்க ஆன்சர் வந்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. விடைக்கேற்ற வினாவை கண்டறிக. தென்னாட்டு பெர்னாட்ஷா என்ற அறிஞர் அண்ணா புகழப்படுகிறார். அறிஞர் அண்ணா எவ்வாறு புகழப்படுகிறார்? ஓகே, அறிஞர் அண்ணா தென்னாடு பெர்னாட்ஷா ஏன் புகழப்படுகிறார் வராது. பெர்னாட்ஷா யாருன்னா, பெர்னாட்ஷா 2 பேர் இருக்காங்க. அதாவது பெர்னாட்ஷா ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு சாயலா வச்சு நிறைய இங்க சொல்லிட்டு இருக்காங்க. பெர்னாட்ஷா எவ்வாறு பெர்னாட்ஷா யார் புகழ்ந்தா, அறிஞர் அண்ணா எவ்வாறு புகழப்படுகிறான்னு சொல்லி கொஸ்டின் கேட்டுக்கலாம். சரியான இணையை தேர்ந்தெடு. இங்க பாருங்க, அலை கடல் அலை. சரி, அலைனா வந்து இங்க என்ன, அலைனா புற்றுன்னு வந்துடணும். அலைனா வரவழைத்தல், அலைனா வரவழைத்தல், வரவழைத்தல். இங்க வந்து அணைங்கிறது வந்து கூப்பிட்டு வராது. சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடரை தேர்வு செய்க. சிறுபஞ்ச மூலத்தின் ஒவ்வொரு பாடலிலும் 5 கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன. அதாவது சிறுபஞ்ச மூலத்தின் ஒவ்வொரு 5 பாடலிலும் இல்ல, ஒவ்வொரு பாடலிலும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் மாறும்போது மட்டுமே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா குழப்பது. பார்த்தீங்களா? ஒவ்வொரு பாடலிலும் 5 கருத்துக்கள் சிறுபஞ்ச மூலத்தின் இடம்பெற்றுள்ளது. சிறுபஞ்ச மூலத்தின் வந்து இணைப்பு சொல்லாவே வரலாது. ஒவ்வொரு 5 பாடலும் சிறுபஞ்ச மூலம் இடம்பெற்றுள்ளது, இது வராது. அப்போ ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஆப்ஷன் பி தான் போகும். ஏவா பியான்னு மட்டும் நீங்க குழப்பிக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இங்க ஒவ்வொரு 5 பாடலிலும் கிடையாது, ஒரு பாடலிலும் 5 கருத்துக்கள். அப்போ ஆன்சர் பி தான். சிறுபஞ்ச மூலம் அதுல எத்தனை இது இருக்கும் அதெல்லாம் நல்லா பார்த்துக்கங்க. அதெல்லாம் வந்து கேட்கலாம். பொருந்தாதவற்றை தேர்வு செய்யன்னு சொல்லி கொடுத்து வைக்கலாம். சரியான விடையை தேர்வு செய்க. கோயமுத்தூர் வந்து என்னவா மாறும், கோவைன்னு மாறும். புதுச்சேரி என்னவா மாறும், புதுகைன்னு மாறும். புதுக்கோட்டை புதுகைன்னு மாறும். இது நிறைய டைம் நான் சொல்லிட்டே இருக்கேன். புதுக்கோட்டை அப்படின்னா புதுகை. திருநெல்வேலினா நெல்லை. கும்பகோணம்னா குடந்தை. மயிலாப்பூர்னா மயிலை. சரிங்களா? திருச்சிராப்பள்ளினா திருச்சி. இதெல்லாம் ரொம்ப முக்கியங்க. உதகமண்டலம்னா உதகை. ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக. மாமல்லபுரம் மயிலை. செங்கல்பட்டுக்கு சரியா ஞாபகம் இல்லை. உதகமண்டலம் உதகை. புதுச்சேரி புதுகை. ஓகேங்களா? இங்க பாருங்க, மாமல்லபுரம் மயிலே வராது. இதுவும் நான் தப்பா சொல்றேன். பார்த்தீங்களா? மாமல்லபுரம் மயிலே கிடையாது, மயிலாப்பூர் தான் மயிலை. முன்னாடி நான் சொல்லிட்டு இருக்கும்போது மயிலாப்பூர் மயிலைன்னு சொல்லிட்டேன். இங்க வந்து பார்த்தோன்னா அப்படியே ஒரு ஆர்வத்துல மயிலாப்பூர் மயிலை. ஓகே, மாமல்லபுரம் மல்லை. அப்படி இல்லையா, மகாபலிபுரம்னு சொல்றாங்க. இப்போ அதுவும் மருவுதானே. மருவனா என்ன, முன்னாடி வழங்கப்பட்டிருக்கிற ஒரு பெயர் வந்து மாறி இருக்கும். சரிங்களா? முன்னாடி வழங்கப்பட்டிருக்கிற பெயர் வந்து மருவி இருக்கும். கரூர் அப்படிங்கிறது என்ன மாறி இருக்கு, கரூர்னு மாறிடுச்சு இல்ல. கரூரின் மருவு கரூர்னு மாறிடுச்சு. சரிங்களா? மணப்பாறை அப்படிங்கிற ஒரு ஊரோட மருவு வந்து மணவை.
மணப்பாறைனா முறுக்குக்கு ஃபேமஸ் சொல்லுவாங்க. அப்போ மணப்பாறைனா மணவை. இந்த மாதிரி வந்து மருவு இருக்கு, எல்லா ஊருக்குமே மருவு இருக்கும். அப்போ வந்து மாமல்லபுரத்தோட மருவு வந்து மல்லைன்னு சொல்லுவோம், மகாபலிபுரம்னு சொல்லுவோம். சரிங்களா? செங்கல்பட்டுக்கு நான் பார்த்து சொல்றேன். இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. வெயிட், வெயிட்னா என்ன? வெயிட்னா எடை. இதுவே வந்து மாஸ்னா என்ன? மாஸ்னா நிறை. அதுவே வந்து வெயிட் மிஷின்னா தராசு. வெயிட் மிஷின்னா தராசு. பருமன், பருமன்னா என்ன? பருமன்னா வால்யூம். பருமன்னா வால்யூம். இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இதெல்லாம் பிசிக்ஸ் வந்த மாதிரி, ஆனால் இங்கே கேட்டு வச்சுட்டேன். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் பேங்க். பேங்க்னா என்ன? வங்கி. சரிங்களா? பேங்க்னா வங்கி. இதுல வந்து மற்றது எல்லாமே வந்து பாத்துக்குங்க, மற்றது எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். புக்ல ஒரே இடத்துல தான் கொடுத்துருப்பாங்க இந்த எல்லாமே. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிக. அஸ்தட்டிக்ஸ் அப்படின்னா அழகியல். அஸ்தட்டிக்ஸ்னா அழகியல். ஆர்டிஃபேக்ட்ஸ்னா கலைப்படைப்புகள். டெர்மினாலஜினா கலை சொல்லு. மித்னா தொன்மம். விடை வகைகள். விளையாட்டு மைதானம் எங்குள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது. இப்பக்கத்தில் உள்ளது சுட்டி காட்டுறாங்க. ஆ ஈங்கிற சுட்டு உள்ளது. ஆ இ உ அப்படிங்கிற சுட்டெழுத்துக்களா? சுட்டெழுத்துக்கள் மொத்தம் 3. அப்போ ஆ இ உ இந்த மாதிரி வந்தா இது வந்து சுட்டு, இதெல்லாம் சுட்டெழுத்துக்கள். இந்த சுட்டு விடைங்கிறது வந்து இப்பக்கத்தில் உள்ளது. இப்பக்கத்தில் உள்ளது. அப்போ சுட்டு விடை. அவ்வளவுதான். நீங்க எப்படி கண்டுபிடிச்சாலும் இலக்கணம் ஒண்ணுதாங்க. இலக்கணம் வந்து மாறாதுங்க. ஆனா வந்து கொஸ்டின்ஸோட தரம் மாறிக்கிட்டே இருக்கிறதுனால இலக்கணத்தோட புரிதல் உங்களுக்கு அதிகமாக தேவைப்படுது. அவ்வளவுதான். இந்த தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கும் முன்னாடி இப்போ நடக்க போற குரூப் 4க்கும் முன்னாடி நடந்துட்டு இருந்த குரூப் 4க்கும் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, இலக்கண புரிதல் அதிகமாக தேவைப்படுது. அந்த இலக்கண புரிதலை வச்சுக்கிட்டு தான் நீங்க வந்து இங்க வர முடியும். கண்ணனை பார்த்தேன், கண்ணனை பார்த்தேன். பார்த்தேன் அப்படின்னா அது முடிஞ்சிருச்சு. சரிங்களா? கண்ணனை பார்த்தேன் அப்படின்னா இறந்த காலம். பார்க்க போகிறேன், கண்ணனை பார்க்க போகிறேன். சரியான தொடரை தேர்வு செய்யணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. கண்ணனை பார்ப்பேன், கண்ணனை பார்க்க போகிறேன். போகிறேன் நிகழ்காலம். கண்ணனை பார்க்கிறேன், இதுவும் நிகழ்காலம் தான். ஓகே. அதுக்கப்புறம் வந்து கண்ணனை பார்ப்பேன் எதிர்காலம். கண்ணனை பார்ப்பேன்ங்கிறது எதிர்காலம். சரிங்களா? அப்போ ஆன்சர் வந்து டி தான். சொற்களை இணைத்து புதிய சொற்கள் அமைக்க. குருவி, கொய்யா, சோறு, பழம் போட்டி. குருவி போட்டி வராது, கொய்யா சோறு வராது, சோறு போட்டி வராது, ஆனா கொய்யா பழங்கிறது வரும். அப்போ ஆன்சர் டி தான். பேச்சு வழக்கில் இருந்து எழுத்து வழக்காக மாற்றிருக்கோம். இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு, நீயும் புரிஞ்சுக்கோ. இதுக்கு கான்ஃபிடண்டாவே நம்ம பார்க்கலாம். இப்போங்கிறது இப்பொழுதுதான். அப்போ இப்போங்கிறது வராது, இப்போங்கிறது வராது, இப்பொழுது இப்போது. இப்பொழுது எனக்கு புரிஞ்சதுன்னு வராது, புரிந்து விட்டதுன்னு வரணும். அப்போ ஆன்சர் பி தான் ஆன்சர். அகர வரிசையை தேர்ந்தெடு. அகர வரிசை அ இ தான் வந்திருக்கா? அப்போ ஆக்கப்புறம் தான் ஆ வருமா? இங்க என்ன இருக்கு? இதுவும் அப்போ வராதா? அதுக்கப்புறம் தாத்தா, தீ, தூ, தூக்கு அப்புறம் தான் தூ வரும். அப்போ இதை பார்த்தாலே கண்டுபிடிச்சலாம். ஆன்சர் இதுதான். தாக்கு அப்புறம் மா வருமா, மாக்கு அப்புறம் தா வருமானு மட்டும் குழப்பிக்காதீங்க. ஏன்னா அதுவும் வரிசையை எழுதி பார்த்துங்க, அது ஈஸி தான். தொடரின் வகையை கண்டறிக. அவன் திருந்தினான், அவன் திருந்தினான். அவன் திருந்தினான்னா அவனுக்கு நல்லது. அப்ப தன்வினை தொடர். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, தன்வினை தொடர்னாலே அதோட பயன் அவனுக்கு போகுங்க. அவ்வளவுதான். அது தன்வினை தொடர். பிறவினைனா பிபி, அவனுக்கு பின்னாடி ஒருத்தன் வந்து இன்னொருத்தங்க செய்யறது. சரிங்களா? அதான் பிறவினை. பிறருக்கு கொடுத்தாலே செல்வத்தின் பயன் டேஸ், பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். பிறருக்கு கொடுத்தாலே செல்வத்தின் பயன், ஆகையால் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். ஏனெனில் மேலும் வராது. மேலும்னா வந்து இதை பண்ணிட்டு இருக்கான், இன்னும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இடத்துல தான் மேலும் வரும். ஏனெனில், ஏனெனில்ங்கிறது இங்க வராது. அதனால், அதனால் ஆகையால், இது வேற குழப்பிக்குதுங்க. ஆனா ஆகையால் அப்படிங்கிறது இந்த சரியான விஷயம். தொடர்ந்து மழை பெய்த மழையால் புவி வெள்ளத்தில் மூழ்கியது. புவி வெள்ளத்தில் மூழ்கியது. இத்தொடருக்கு ஏற்ற வினா அமைத்திடு. மழை வெள்ளத்தில், மழை ஏன் வெள்ளத்தில் மூழ்கியது? இது வந்து கான்செப்ட்லேயே இல்லாத மாதிரி இருக்கு. வெள்ளம் ஏன் மழையில் மூழ்கியது? மழை வெள்ளமும் ஏன் இதுவும் வராது. புவி ஏன் வெள்ளத்தில் மூழ்கியது? இதுதான் சரியான விடை.
இந்த வினா வந்து ஓரளவுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிருந்தாங்க. அது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடெல்லாம் இருக்காது. நீங்க அந்த ஸ்டேட்மெண்ட் நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னாலே புரிஞ்சிடும். வெண்கொடை வெண்கொடை வெண்மை வெண்மைனா பண்பு பெயர் புணர்ச்சி. அப்போ பண்பு புணர்ச்சினா பிரிக்கும் போதே வெண்மைங்கிறது வரும். மறுத்ததுக்கப்புறம் என்ன வரும்? இந்த மைய விதி கெட்டு அது கெட்டதுக்கப்புறம் இந்த பக்கம் போச்சு அப்படின்னா இயல்பு புணர்ச்சியின் காரணமாக வெண்கொடைன்னு வரும். அவ்வளோதான். அப்போ வெண்மை பிளஸ் குடை. அதாவது நிறம், அளவு, வடிவம், அளவு, வடிவம், சுவை இதெல்லாமே வந்துச்சுன்னா அது பண்பு பெயர் புணர்ச்சி. நிலவென்று சேர்த்தது கிடைப்பது. நில இவ்வு பிளஸ் ஓ நிலவு. ஓகே, என்றுன்னு இருக்கு. இந்த உயிர்வரின் இது என்னது? உயிர். சரிங்களா? ஏங்கிறது என்னது? உயிர்வரின். இது என்னது? உக்குரல். இந்த உக்குரல் மெய் விட்டு ஓடும். எதுக்கிட்ட இருக்குது? இவ்வுகிட்ட இருக்கு. இவ்வுக்குன்னா என்ன? மெய் எழுத்து. அப்போ மெய் விட்டு ஓடும். அவ்வளோதாங்க கான்செப்ட். இது ஏதோ நம்ம வந்து இலக்கணம் புரியாத மாதிரியும் நமக்கு இலக்கணம் தெரியாத மாதிரியுமே நம்ம நினச்சிட்டு இருக்கிறது. ஆனால் ரொம்ப ஈஸி. ஒன்றும் இல்லை. உயிர்வரின் உயிர் வந்துருச்சு. உட்குரல்னா ஊவு. உயிர்வரின் உட்குரல் மெய் விட்டோடும். மெய்னா இவ்வு பிளஸ் ஊ தான் ஊன்னு வரும். அப்போ இவ்வு பிளஸ் ஊங்கிறத வந்து இவ்வோட இருக்கிற ஊ வந்து என்ன ஆயிருன்னா வெளியே போயிடும். அப்போ வந்து என்ன ஆயிருக்கும்? நிலம் பிளஸ் என்றுன்னு இருக்கு. அப்போ இது ரெண்டையும் சேர்ப்போம். இவ்வு பிளஸ் ஏ வே. அப்போ நிலவென்று. இதில் என்னங்க உங்களுக்கு கஷ்டம்? ஈஸியாக முடிச்சாச்சு. ஊமைக்கேற்ற பொருளை தேர்ந்தெடு. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல. ஒற்றுமையின்மை. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டி விட்டா எப்படி ஆகும்? உருண்டு ஓடும். ஏன்னா அது நல்லா பால் ஷேப்ல இருக்கும். கொட்டி விட்டோன்னா தெரிச்சிரும். அப்போ வந்து ஒற்றுமையின்மை. இதுவே பகைமைக்கு வந்து பூனையும் எலியும் போல அப்படிங்கிறது பகைமை. சரிங்களா? அடுத்து வினைமுற்றுக்குரிய வேர்ச்சொலை எழுதுக. பயின்றால் படிங்கிறது வந்து அதுக்கு வேர்ச்சொல்ல வர வாய்ப்பே கிடையாது. பயின்றனா பெயரச்சம். இது வேர்ச்சொல் கிடையாது. பயின்றுனா வினையச்சம். இதுவும் வேர்ச்சொல் கிடையாது. பயில்ங்கிறது கட்டளையா இருக்கிறதுனால அப்ப இது கட்டளைனால என்ன வரும்? வேர்ச்சொல் வந்துடும். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். சூரியன். இப்போ வந்து நம்ம நிறைய இடத்துல வந்து இந்த விஷயத்துல நம்ம பார்த்துட்டே இருக்கோம். சூரியனுக்கு நிறைய பேர் இருக்குன்னு தெரியும். பருதிமார் கலைஞர், சூரிய நாராயண சாஸ்திரி. நமக்கு நிறைய விஷயம் தெரியுங்க. உண்மையை சொல்ல போனால் நமக்கு நிறைய விஷயம் தெரியும். எப்படி அப்ளை பண்றோங்கிறது மட்டும் தான் நமக்கு தெரியாம இருக்கே தவிர நமக்கு எக்கச்சக்கமான விஷயம் மைண்ட்ல ஸ்டோர் ஆயிருக்கு. அதை எடுத்து யூஸ் பண்றதுக்காக நம்ம வந்து கத்துக்க மாட்டேங்கிறோம். அப்படி கத்துக்காததுக்கு ஒரு ரீசன் என்ன தெரியுமா? திருப்பி புக்கு படிச்சுட்டே இருக்கிறது. திருப்பி ரிவிஷன் பண்ணுங்கிற பேர்ல புக்குள்ளேயே இருக்கிறது. புக்கை தாண்டி வெளியே வர மாட்டேங்கிறது. ஏன்னா பயம் வந்துடும். புக்கை படிக்கலையே, அந்த புக்கை படிக்கலையே. நீங்க எத்தனை வருஷம் புக்கு படிச்சுட்டு இருந்தாலும் புக்கை கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஒரு குரூப் 4 படிக்கிறதுக்கு வந்து நீங்க எத்தனை புக்கை எடுத்து வச்சுட்டு நான் வித்தின் 1 days, வித்தின் 1 weekல படிக்கிறேன், வித்தின் 2 weekல படிக்கிறேன். அது வந்து எப்படின்னா படிச்சுட்டே தான் இருப்பீங்க. லாஸ்ட் வரையும் அதை படிச்சுட்டே தான் இருப்பீங்க. கொஸ்டின் போட்டு பார்க்கும்போது தான் அந்த கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி புக்கில் என்ன வட்டமோ அதை மட்டும் போய் படிப்போம். அப்போ அதுதான் வந்து உங்களுக்கு இருக்கிற லூப் கோலை கம்ப்ளீட் பண்ணுற விதம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா புக்கை மட்டும் திருப்பி படிச்சுட்டு இருக்கனால லூப் கோல் எச்சாகிட்டே போகும். ஏன்னா கொஸ்டின்ஸை நீங்கள் மைண்ட்லேயே பார்த்துருக்கவே மாட்டீங்களே. அப்போ கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி பழகும் போது தான் வந்து நமக்கு என்ன ஆகும்? மைண்ட் வந்து ஓகே இந்த கொஸ்டின் இப்படி கேட்குறாங்க அப்படின்னா புக்கில் இந்த விஷயத்தை மட்டும் நல்லா நோட் பண்ணி படிப்போம் அப்படின்னு யாராச்சும் எப்பயாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? அப்படி யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். சூரியன்னா வந்து ஞாயிறுன்னு தெரியும், பருதின்னு தெரியும். திங்கள், நிலவு இதெல்லாம் வந்து எதுக்கு வரும்னு தெரியும் நமக்கு. நல்லா திங்கள்னா நிலவுன்னு சொல்லுவோம். சரிங்களா? பருதி திங்கள் இதுக்கு சம்மந்தம் இல்லை. நிலவு கதிரவன் இதுக்கு சம்மந்தம் இல்லை. இது வந்து இங்க வரலாம். கதிரவன். சரிங்களா? ஒழுங்குபடுத்தப்பட்ட முறையான தொடரை தேர்க. உலகம் தமிழ் வாழட்டும் உள்ள வரையில். இது சத்தியமா வராதுன்னு தெரிஞ்சிருச்சு. பார்க்கவே தெரிஞ்சிச்சு. உயிரெழுத்துக்கள் பிறக்கும் இடம் கழுத்தாகும். சரி, இது எப்படிங்க மாறும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ் மொழி வாழட்டும் உலகம் உள்ள வரையில் இல்ல, உலகம் உள்ள வரையில் தமிழ் மொழி வாழட்டும். இந்த மாதிரி ஏதாச்சும் வந்திருக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து மாறி வந்திருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் வென்றதை பகைவரை பாடும் இலக்கியம் பரணியாகும். பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணியாகும்.
பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணியாகும். ஓகேங்களா. அம்பு விடும் கலையை ஏகலை என்றது தமிழ். அம்பு விடும் கலையை ஏகலை என்றது தமிழ். அப்போ 2, 4 தான் சரியா இருக்கு. இது மாறுது. சரிங்களா. அப்ப 2, 4 சரி. ஏகலை, ஏகலையில் வல்லவன் தான் ஏகலைவன். அப்போ அம்பு விடும் கலையில் வல்லவன். அவ்வளவுதான். பிழையற்ற சரியான தொடரை கண்டறிக. என் வீட்டு தொடர், இந்த எண்ணுங்கிறதே தப்பா இருக்கு. மனம், மனம்ங்கிறது இது வந்து இந்த மனம் வராது, அந்த மனம் வந்துடணும். அப்போ வந்து இங்க மனம் இது மாதிரி இருக்கணும், இங்க எண்ணுங்கிறது இது மாதிரி இருக்கணும். அப்படி ரெண்டுமே தப்பா இருக்கு. தேர் திருவிழா, திருவிழாவுக்கு இந்த லா வந்துருக்கணும். அப்ப இதுவும் தப்பா இருக்கு. வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது. சரி. இலைக்கு, இலைக்கு இந்த இல்லை வந்திருக்கணும். இலைக்கு வேறு பேர் தலை. ஓகே. இப்போ வந்து இந்த தலை எதுக்கு வந்திருக்கணும், இந்த தலைக்கு இதுக்கு வந்திருக்கு. அதுல தலைங்கிறது இந்த தலை, இலைக்கு வேறு பேர் தலை. ஓகே. இங்கே மாற்றி போட்டுக்கோங்க. இலை, இலைக்கு வேறு பேர் தலை. ஓகே. நிறுத்தற்குறியிட்ட சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. 11 வயதிலே அரசவையில் கவிதை எழுதி பாரதி அப்படிங்கும் போது இந்த இடத்துல வந்து முக்கியமா என்ன வந்திருக்கணும் அப்படின்னா ஒற்றை மேற்கோள் வந்துருக்கணும். அப்போ இதை மட்டும் பார்த்துட்டு வந்தோம்னா ஒற்றை மேற்கோள், இங்க இரட்டை மேற்கோள் வந்திருக்கு, இங்க வந்திருக்கு. வேற என்ன வந்திருக்கணும் அப்படின்னா 11 வயதிலேயே இங்க வந்து ஒன்றும் ஸ்டேட்மெண்ட்ல வந்து கமா போட்டு ஆரம்பிக்கிற மாதிரிலாம் இங்க ஒன்றும் கிடையாது. அங்க வந்திருக்கூடாது. 11 வயதிலேயே பாரதி இன்னும் பட்டம் பெற்றார். அப்போ ஆன்சர் இதுதான். சரியான நிறுத்தற்குறியிட்ட வாக்கியத்தை கண்டறிக்க. திருமணம், திருமணத்துக்கு இங்க வந்து எதற்கு வந்து அரைப்புள்ளி வச்சிருக்காங்கன்னு தெரியல. திருமணம்ங்கிறது இங்க அரைப்புள்ளி வராது. இங்க அரைப்புள்ளிங்கிறது வந்து வேற இடத்துல தான் வரும். சரிங்களா. ஒரு ஸ்டேட்மெண்ட், உயர்வு தாழ்வு, நல்லவன் வாழ்வான், தீயவன் வீழ்வான் அப்படிங்கிற இடத்துல அரைப்புள்ளி வரும். அரைப்புள்ளி எங்க வரும்? நல்லவன் வாழ்வான், தீயவன் வீழ்வான் அப்படிங்கிற இடத்துல அரைப்புள்ளி வரும். இதுவே முக்காற்புள்ளி எங்க வரும் அப்படின்னா முத்தமிழ், முத்தமிழ்ங்கிறத அதுல வந்து முக்காற்புள்ளி வச்சுட்டு முத்தமிழ் இயல் இசை நாடகம் அப்படின்னு சொல்லி கமா போட்டு ஆரம்பிப்போல, அதுதான் வந்து முத்தமிழ். முத்தமிழ்னு சொல்லுவோம். முத்தமிழ். இங்க வந்து கமா போட்டுட்டு இயல், கமா இசை, கமா நாடகம் இப்படி முடியுதுல. இதுக்கு தான் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா முக்காற்புள்ளி போடுவோம். சரிங்களா. இப்ப திருமணம், வளைகாப்பு, பிறந்த நாள், இந்த பிறந்த நாள் கிட்ட கமா வரக்கூடாது. அப்போ அப்படின்னா இதான் சரி. அவ்வளோதான். ஆன்சர் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். கிளி, தத்தம், கிள்ளை. கிளிக்கு இன்னொரு பேர் என்ன? தத்தம், கிள்ளைன்னு வந்துடும். ஓகேங்களா. மற்ற எதுவுமே வர மாதிரி தெரியல. உயிர் உண்மை, கண்மை உண்மை, வாய்மை பொய்மை இதெல்லாம் வராது. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிக. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிக. மூவேந்தர், மூவேந்தர் அப்படின்னா யாரு? சேரர், சோழர், பாண்டியர். முக்கணி, மா பலா வாழை. முத்தமிழ் இப்பதான் பார்த்தோம், இயல் இசை நாடகம். முற்காலம், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். சரிங்களா. அடுத்து பிரவுசர். பிரவுசர் என்ற தமிழ் சொல்லுக்கான ஆங்கில சொல்லுக்கான தமிழ் சொல். பிரவுசர்னா உலாவி. கம்ப்யூட்டர்னா கணினி. கம்ப்யூட்டர் அப்படின்னா கணினி. கம்ப்யூட்டர்னா கணினி. சுட்டி, இது செதுக்கினா கிராப்பு. மவுஸ்னா சுட்டி. சரிங்களா. அடுத்தது ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். கல்ச்சுரல் வேல்யூஸ். கல்ச்சுரல் வேல்யூஸ்னா என்ன? கல்ச்சுரல் பவுண்டரிஸ்னா என்ன? கல்ச்சுரல் பவுண்டரிஸ்னா பவுண்டரிஸ் அப்படின்னு வந்துச்சுன்னு சொல்லி, பவுண்டரிஸ் அப்படின்னா எல்லைகள்னு வருங்க. வேல்யூஸ்னா பண்பாட்டு விழுமியங்கள். அவ்வளவுதாங்க. இங்க வருங்க, பண்பாட்டு எல்லை. கல்ச்சரல் பவுண்டரிஸ்னா பண்பாட்டு எல்லை, கல்ச்சரல் வேல்யூஸ்னா பண்பாட்டு விழுமியங்கள். மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக. புலி, நம்ம நார்மலா சொல்ற மாதிரி புலிக்குட்டின்னு சொல்லி பழகிருக்கோம்ல, அவ புலிக்குட்டினோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வைப்போம். ஏன்னா நீங்க மாட்டுவீங்க, அங்கதான் நீங்க மாட்டுவீங்கன்னு கொடுப்போம். ஆனா புலி பரல். சிங்கம் குருளை, சிங்கம் குருளை. யானை கன்று, நம்ம யானை குட்டின்னு தான் சொல்றோம். யானை கன்று. சரிங்க. சிங்க குருளை அப்படின்னு சொல்லி பழகுங்க. யாருக்காச்சும் நேம் வச்சுருங்க. சிங்க குருளைன்னு நேம் வச்சிருங்க. புலி பரல்னு யாருக்காச்சும் நேம் வச்சிருங்க. யானை கண்டுன்னு யாருக்காச்சும் நேம் வச்சு ஞாபகம் வச்சுங்க. அதாவது ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம வந்து டக்கு டக்குன்னு மனப்பாடம் பண்ணோம் அப்படின்னா வச்சுக்கலே, நம்ம கூட இருக்கிறவங்களோட நம்ம வந்து ரொம்ப ஒரு சில விஷயத்த அவங்களோட மெர்ச் பண்ணிக்கணும். அவங்கள பார்க்கும்போதுலாம் நமக்கு அந்த கொஸ்டின் ஞாபகம் வரும். சொல்லத்தகாத சொற்களை மறைத்து கூறுவது. சொல்லத்தகாத சொற்கள். சொல்லத்தகாத சொற்கள் அப்படின்னா என்ன?
இப்போ வந்து கால் கழுவி வந்தான், வாய் பூசி வந்தான், இந்த மாதிரிலாம் வருதுல. இந்த கால் கழுவி வந்தான் அப்படிங்கிறதா இடக்கர நக்கல். குழுவுக்குறி அப்படின்னா என்னங்க? குழுவுக்குறின்னா என்ன? பொன்னை பரியன்றல் குழுவுக்குறி, அவ்வளவுதான், முடிஞ்சு. அதுக்கப்புறம் மருவன்னா நமக்கு நல்லாவே தெரியும். மருவனா என்ன? ஒரு பொருள், ஒரு ஊரோட பேர் வந்து மருவி இருக்கிறது. தஞ்சை என்ற தஞ்சாவூர் என்பதன் மருவு தஞ்சை, மன்னார்குடி என்பதன் மருவு மண்ணை. இதெல்லாம் ரொம்ப முக்கியம், சரிங்களா? மரபுங்கிறது மரபு பிழையில வரும். இப்போ வந்து நம்ம ஒரு சில விஷயங்கள், இப்போ முன்னாடி பார்த்தோம்னா சிங்கக்குருளை, அதை வந்து நம்ம மாத்தி சொன்னோம் அப்படின்னா அது மரபு பிழை, அவ்வளவுதாங்க. அகர வரிசைப்படி தாத்தா தீ தீ தூ தூ தே தே, தாத்தா தீ தீ தூ தூ தே தே, தோ தோ தௌ. அப்போ வந்து இதுதான் ஆன்சர். கேள் என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்றை கண்டறிக. கேள் வினைமுற்றுன்னு கேட்டாங்க. கேட்ட அப்படின்னா பெயரச்சம். கேட்ட பையன், கேட்ட பையன். கேட்டு, கேட்டுனா என்ன? வினையச்சம். கேட்டுனா வினையச்சம். கேட்டான் ஆண்பால் வினைமுற்று. கேட்டான் அப்படின்னா ஆண்பால் வினைமுற்று. ஆண்பால் வினைமுற்று. கேட்டல் தொழில் பெயர். கேட்டல் அப்படிங்கிறது தொழில் பெயர். அடுத்து வேர்ச்சொல்லின் எதிர்மறை தொழில் பெயரை காண்க. நடங்கிறது வேர்ச்சொல்லு, அதோட எதிர்மறை தொழில் பெயர் கேட்டாங்க. இதுவே வந்து டைரக்டா தொழில் பெயர் கேட்டது நடத்தல், அதனாலதான் இங்க வச்சிருக்காங்க. கெட்ட பையன் சார் இந்த டிஎன்பிசிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லயே உங்களுக்கு கருத்துறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனை வேலையும் அங்க பண்ணி வச்சிருப்பாங்க. நட அப்படின்னா நடவாமைங்கிறது எதிர்மறை தொழில் பெயர். நடந்த அப்படிங்கிறது பெயர்ச்சம். நடந்த அப்படிங்கிறது பெயர்ச்சம். நடந்தவன் வினையால் அணையும் பெயர். வினையால் அணையும் பெயர். அப்போ வந்து இதோட அடுத்து காவிய இன்பமும் ஒன்று, வாழ்விற்குரிய இன்பத்துறைகள். இதை பார்த்தோன்னே தெரியும் வாழ்விற்குரியங்கிறதா ஃபர்ஸ்டா வரணும் அப்படின்னு. அப்போ வந்து இது எல்லாமே அடிச்சு விடலாம். நம்ம படிக்கும்போது வாழ்விற்குரிய இன்பத்துறைகள் காவிய இன்பமும் ஒன்று, பார்த்தோன்னே கண்டுபிடிச்சலாம் இதான் அதோட ஆன்சர் அப்படின்னு, சரிங்களா? இந்த சரியான தொடரை தேர்ந்தெடுக்கிறதுலாம் ரொம்ப ஈஸி தான். என்ன அப்படின்னா நம்ம வந்து உள்ள புக்கில் ஸ்டேட்மெண்ட்டாக படிச்சிருப்போம். நம்ம வந்து அதை பார்த்துட்டு சப்கான்சியஸாக நம்ம யோசிச்சு பார்த்தாலே ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன வரும் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிடலாம். ஆப்ஷனுக்குள்ள மோஸ்ட்லி போகிறதுக்கு ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் யோசிச்சுங்க. அதுக்கப்புறம் ஆப்ஷனில் தெரியல மட்டும் ஆப்ஷனுக்கு போங்க. இதுதான் இதுக்கான கீயாக இருக்கும், சரிங்களா? ஸோ இதில் வந்து 50 கொஸ்டின் பார்த்தாச்சு, அதோட எக்ஸ்பிளேஷன் பார்த்தாச்சு. அடுத்த வீடியோவில் மீதி இருக்கிற 50 கொஸ்டின் பார்த்துடலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.